ஆல்பாஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் 9th வகுப்பு முடித்து அடுத்து 10ஆம் வகுப்பு வரும் மாணவர்களுக்காக தமிழ் பாடப்பகுதியில் முதல் பாடலை நான் உங்களுக்கு விவரிக்க உள்ளேன். இதில் பார்த்தோம்னா மனப்பாட பகுதி, கண்டிப்பாக மனப்பாட பகுதியை நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும். அதை நல்லா படிச்சிட்டோன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தினமும் சொல்லி பார்க்கலாம். நீங்கள் மனப்பாடன்றதை விட பார்த்தே திரும்ப படிங்க. வேறு ஒன்றும் தினமும் ஒரு சாமி முன்னாடி ஸ்லோகம் சொல்கிற மாதிரி உட்காந்து நீங்கள் பாட்டு அந்த தமிழ் பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு முறை சொல்லுங்கள் போதும். டெய்லி இது நீங்கள் சொல்ல என்ன உங்களுக்கு எக்ஸாமுக்குள்ளே தரவாயிடுவீங்க. ஒரு மிஸ்டேக் கூட பண்ண மாட்டீங்க. அதை நீங்கள் இன்னும் எழுதி பார்த்து நீங்களே கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட வராது. நம்ம 10th படிக்கிறோம், முதல்ல கால் எடுத்து வைக்கிறோம். இல்லை அன்னை மொழியை, நமது தாய்மொழியை வாழ்த்தி பாடி அடுத்தது தொடருவோம். ஃபஸ்ட்டு அன்னை மொழியில் பார்த்தோம்னா, அழகார்ந்த செந்தமிழே அப்படின்ற தலைப்பில் நமக்கு மனப்பாட பகுதி கொடுத்துருக்காங்க. இதை எழுதியவர் யாருன்னு பார்த்தோம்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான். இதை பார்த்தோம்னா, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே. இதுவரை உங்களுக்கு இது மனப்பாட பகுதி. இதை நீங்கள் பொருள் சொல்லணுன்னா, அன்னை மொழியே நல்லா தெரியும், நம்மளுடைய தாய்மொழி தான். அது எப்படி இருக்குது? அழகார்ந்து, அழகான செந்தமிழ் அப்படின்றாங்க. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியதால் முன்னைக்கு முன்னேன்னு சொல்லியிருக்காங்க. கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டினில், நம்மளுடைய எட்ஜ் எது? கன்னிக்குமரி, அதாவது குமரி கண்டம் தான் நம்முடைய கடைசி பகுதி, நம்ம தமிழ்நாட்டுடைய முனைப்பகுதி. இதனால் நம்ம கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. தென்னன் மகளேன்னா நம்ம தெற்கு, அதாவது இந்திய மேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம தெற்கு தான் இருக்கும். அப்போ தென்னன் மகள் யார்? தமிழ் தான். அப்போ தென்னன் மகளே திருக்குறளின் திருக்குறள் தான் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தமிழை பொறுத்தவரை. அதுதான் உலகம் ஃபுல்லாக பரவியிருக்கு. அப்போ திருக்குறளின் மாண்புகழே இன்னரும் பாப்பத்தே, பாப்பத்தே என்பது 10 பாட்டே அப்படின்றாங்க. என் தொகையேனா 8 தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே, சிலம்புனா சிலப்பதிகாரம், மணிமேகலை உங்களுக்கு தெரியும். முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துமே, நம் சிரம் தாழ்ந்தி நம் தாய்மொழியை வாழ்த்துவோமாக. இந்த 8 வரிகளை நீங்கள் திரும்ப படிச்சிங்கனாலே உங்களுக்கு மதிப்பெண்களை அதிகமாக எடுக்க முடியும். நன்றி, வணக்கம்.